சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முனாஃப், விவரங்கள். தமிழகத்தில் சமீப காலமாக அரசியல் பிரமுகர்கள், அரசு அலுவலகங்கள் என பல இடங்களில் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில சென்னை தேனாம்பேட்டை சென்டாப் சாலையில் பிரபல நடிகை த்ரிஷாவினுடைய வீடு அமைந்துள்ளது. அந்த வீட்டிற்கும் நேற்று வெடிகுண்டு மிரட்டலானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு புரளி எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக ஆளுநர் கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநருடைய மாளிகை, அதே போல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லம், பாஜகவினுடைய தலைமை அலுவலகம், தியாகராய நகரில் உள்ள பாஜகவினுடைய தலைமை அலுவலகம், அதே போல மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நடிகர் எஸ்.பி. சேகருடைய இல்லத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில ஈடுபட்ட போது வெடிகுண்டு மிரட்டல் புரளி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார், அந்த மின்னஞ்சல் மூலம் எந்த மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயனுடைய வீட்டிற்கும் பனையூர் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வெடிகுண்டு சோதனை மேற்கொண்ட போது அது புரளி எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக ஆளுநர் மாளிகை, அதே போல தமிழக முதலமைச்சருடைய இல்லம், பாஜக தலைமை அலுவலகம், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நடிகர் எஸ்.பி. சேகர் வீடு, தொடர்ந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரபல நடிகை த்ரிஷா வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து இதனை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார், எந்த மின்னஞ்சல் மூலம் இந்த வெடிகுண்டானது விடுக்கப்பட்டது என்பது தொடர்பான கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தமிழகத்தில் சமீப காலமாக அரசியல் பிரமுகர்கள், அரசு அலுவலர்கள் என பல இடங்களில் இதே போன்ற வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. மிரட்டல் விடுத்தவர் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் தமிழக கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் மாளிகை, அதே போல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லம், பாஜக தலைமை அலுவலகம் தியாகராய நகரில் இருக்கிறது. அதே போல மயிலாப்பூரில் நடிகர் எஸ்.பி. சேகர் இல்லம் அமைந்திருக்கிறது. தேனாம்பேட்டை சென்டாப் சாலையில் நடிகை த்ரிஷா வீடு அமைந்திருக்கிறது. இந்த இடங்களுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார், எந்த மின்னஞ்சல் மூலம் இந்த வெடிகுண்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ந்து இது போன்ற அரசு அலுவலர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் திரைப்பட பிரபலங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்த மின்னஞ்சல் மூலம் இதன் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுகிறது என்பது கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.